நான் உங்கள் சுடலைமணி, ஊராட்சி ஒன்றிய நலப்பள்ளி, கொன்னக்காடு, அறிவியல் தமிழகம் உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். அது என்எம்எஸ் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பணம் கட்டணும். பணம் கட்டிட்டு எப்படி அந்த சம்மரி ரிப்போர்ட்டு எப்படி எடுக்கிறது, அதாவது நம்ம பிடிஎஃப் வடிவில் நம்ம பணம் கட்டின மாணவர்களுக்கான அந்த ரிப்போர்ட், அதாவது இண்டிவிஜுவலாகவும் எடுத்துக்கலாம், டோட்டலாக அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி அந்த ரிப்போர்ட் என்ன எடுத்துக்கலாம். அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ப்ரௌசரில் போய்ட்டு இங்கே apply1.tndge.org இந்த முகவரிக்கு போய்ட்டு உங்களுடைய எம்இசியில் இருக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன பயன்படுத்திட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் அதில் டேஷ்போர்டில் போயிட்டோம்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு 3 இருக்கும். இதில் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பணம் கட்டுறதுக்கு நேராக இந்த அப்ளை என்டிஎஸ் என்எம்எஸ் இருக்கக்கூடிய இதை என்ன செய்யணும், கிளிக் பண்ணுங்கள். நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண உடனே இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்து பேமெண்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணுறப்போம், அப்ளை எக்ஸாம் அந்த பென்சிலுக்கு பண்ணியிருப்போம். இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நாம் மேக் பேமெண்ட் இருக்குதுங்க, இதை என்ன செய்யுங்கன்னா நீங்கள் டச் பண்ணி கிளிக் பண்ணிக்குவேன். சரி, இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் பணம் கட்டிட்டேன். நீங்கள் கட்டும்போதுன்னா எத்தனை பேர் அப்ளை பண்ணுறீங்களோ அத்தனை பேர் லிஸ்ட் இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது இண்டிவிஜுவலாகவும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டிக் பாக்ஸ், இந்த செக் பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் எல்லா மாணவர்களுக்கு என்னதுன்னா கிளிக் ஆகிரும். இல்லை இண்டிவிஜுவலாகவும் நம்ம என்ன பேமெண்ட் கட்டிக்கலாம். அதாவது நெட் பேங்கிங் அல்லது என்ன டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதில் நம்ம பண்ணிக்க முடியும். நெட் பேங்கிங், எஸ்பிஐ நெட் பேங்கிங் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், பணம் கட்டிக்கலாம். அது மாணவர்கள் மொத்தமாக கட்டிடுங்க. மொத்தமாக கட்டினா நமக்கு டோட்டலாகவே 20 ரூபா தான் சார்ஜஸ் எடுத்துக்குவாங்க, கமிஷனு. இல்லைனா ஒவ்வொரு நீங்கள் தனித்தனியாக கட்டினா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 20 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சரி, பணம் கட்டியாச்சு. பணம் கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் மறுபடியும் என்ன செஞ்சேன், டேஷ்போர்டுக்கு போயிடுறேன். மறுபடியும் டேஷ்போர்டுக்கு போய்ட்டு டேஷ்போர்டை கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இருக்கக்கூடிய மல்டிபிள் ரிப்போர்ட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மல்டிபிள் ரிப்போர்ட் என்ன செய்யணும், கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணோன்னே இதில் நம்ம ஒவ்வொன்றா கொடுத்து என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு செலக்ட், அதாவது ரிப்போர்ட் குரூப் டைப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என்ன கிளிக் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இருக்கக்கூடிய எக்ஸாம் இந்த செலக்ட் ரிப்போர்ட் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே இதில் இருக்கக்கூடிய இதை நம்ம 2 டைப்பாக பண்ணிக்கலாம். ஒன்று கேண்டிடேட் லிஸ்ட்டாகவும் பண்ணிக்கலாம், சம்மர் ரிப்போர்ட்டாக ஒன்றுலாம் பயன்படுத்திக்கலாம். எது நமக்கு தேவையோ அதில் என்ன செய்யலாம், கிளிக் பண்ணணும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சம்மர் ரிப்போர்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே மறுபடியும் இங்கே செலக்ட் ரிப்போர்ட் டைப் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இது பிடிஎஃப் அதை கொடுத்துப்பாங்க. அடுத்து ஸ்கூல் இருக்கும். இதில் நம்ம ஸ்கூலாக அப்படிங்கிறத என்ன செய்யணும், நீங்கள் செக் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், கிளிக் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸாமோட டைப் என்ன அப்படின்னு இருக்கும். நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்எம்எஸ் இதில் 2025-26 அந்த செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கெட் சம்மரி லிஸ்ட் அப்படிங்கிறத ரிப்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு பிடிஎஃப் வடிவில் என்ன செய்யணும்னா டவுன்லோட் இருக்கும். இதை என்ன பண்ணிக்கோங்கன்னா, இந்த டவுன்லோட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறேன். நமக்கு என்ன செய்யணும், ரிப்போர்ட் அது மேலே டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இந்த டவுன்லோட் எகன்றிருக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நமக்கு பிடிஎஃப் வடிவில் நமக்கு டவுன்லோடு அப்படிங்களா, இல்லைன்னா டாக்குமெண்ட் அதில் இருக்கும். நாம் எடுத்துகிட்டு நம்ம என்ன பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.